ஹாய், வெல்கம் பேக் டு தியா பிரசி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ரெசிபின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பலாப்பழம் தான். பலாப்பழத்தில் இருக்கிற சீடை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ இந்த சீடை வச்சு நிறைய வெரைட்டிஸான ரெசிபிஸ் பண்ணலாம். பட் இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன். இது நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, சின்னதாக பட்டை, லவங்கம் ஒரு 2 துண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பே லீஃப் ஒரு அரை இது எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம குறைன்னு அரைச்சதுக்கப்புறம் அரை கை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு. ஸோ அதையும் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் 1/4 கப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரம் வேணால் உங்களுடைய மசாலா எவ்வளோ காரமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரம் இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஸோ சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் இப்போ நான் சோம்பு மட்டும்தான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலா சேர்த்துருக்கோம், ரொம்ப மசாலா சேர்க்க வேணாம். ஸோ இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் வெங்காயம் மசாலாவோட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வதக்கும்போது பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள்கிட்ட என்ன வெங்காயம் இருக்கோ அதை சேர்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம நல்லா பழுத்த தக்காளி ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கேன். ஸோ நல்லா அதை மசிச்சுட்டு இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இல்லை நீங்கள் வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். பட் நான் இப்போ மசாலாவுக்கு அப்புறம் தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த தக்காளி அந்த சிக்கன் குழம்பு சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக நான் இப்போ சேர்த்துருக்கேன். மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை நல்லா போகணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்க பலாப்பழத்தோட சீடை இதோட இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சீடு சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த அளவு தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வேணும், சப்பாத்திக்கு அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த அளவு தண்ணி விட்டுருக்கேன். விட்டு நான் உப்பு செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்குது. நான் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இறக்கிடலாம். ஸோ இந்த அளவு நம்ம கொஞ்சம் திக்காகிடுச்சு பாருங்கள் கிரேவி. ஸோ இந்த கரெக்டான பதத்தில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இது பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோட அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.